நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய சேங்கிற உபசர்க்கம் போடுறார் பிரத்யேகமா. தேவியை ஜனகாத்மஜாயின்னு அதை தனியா பிரிச்சுட்டார். லக்ஷ்மணனோட சேர்ந்த ராமர் அப்படிங்கிறதுதான் விசேஷம். நான் வரத்தான் வருவேன். வந்து என்ன பண்ண போறேன்? தாசன மாடி கோயின்ன இஷ்டு காசி காசி ಮಾಡುವುದೇನೋ கருணா சம்பன்னா. தாசனா பண்ணிட்டு அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத சுபதே. நான் எல்லாம் செய்யறது. நீங்களோ ராஜகுமார், உங்களுக்கோ உங்க காரியத்தை சுயமா செஞ்சு பழக்கம் கிடையாது. எல்லாம் அரண்மனையில கைக்கு யார் அங்க இந்த பாடசாலை வாத்தியார் மாதிரி ராஜாங்கள் இப்படிங்கிறதுக்குள்ள பக்கத்துல ஒரு பையன் எடுத்து கொடுப்பான். எல்லாத்தையும் இப்படியே பையன் விட்டா அப்புறம் உடம்பு இப்படி கூட திரும்பாது. குனிஞ்சு நிமிடத்து கூட எத்தனை பேருக்கு முடியல. பிளெக்சபிளா வச்சுக்க வேண்டாம் உடம்பு. அது மாதிரி ராஜாங்கம்ங்கிற எல்லாத்துக்கும் ஆள் இருப்பார் ரெடியா. உங்களுக்கு ஒரு சர்வெண்ட் இல்லாம உங்க காரியத்தை உங்களால பார்த்துக்க முடியாது. அம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்ச பவாம்சு சக வைதேஹ்யா கிரிசானுஷு ரம்ஸ்யதே. அம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்சதே. நீங்க பாட்டுக்கு சீதையோட கையை கோர்த்துட்டு பவாம்ஸ்து சக வைதேஹ்யா கிரிசான் நிறைய மலைகள்லாம் இருக்கு பத்தில, நதிகள்லாம் இருக்கு பத்தில, இயற்கை காட்சிகள்லாம். அதெல்லாம் நீங்க பாட்டுக்கு சௌக்கியமா அனுபவிங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் நான் செய்வேன். சர்வம் எல்லாத்தையும் செய்வேன். இந்த சர்வம்ங்கிறதுக்கு ஆச்சரியமான வியாக்கியானங்கள். சர்வம்ங்கிறது தேசத்தை பார்க்க மாட்டேன், காலத்தை பார்க்க மாட்டேன், வெக்தியை பார்க்க மாட்டேன், காரியத்தை பார்க்க மாட்டேன். சில பேர் வேலை சொன்னா இந்த ஊர்ல தான் செய்வேன், இந்த ஊர்ல செய்ய மாட்டேங்கிற எத்தனை பேர் இருக்காங்க. இந்த ஊர்ல ஜாபா இருந்தா சொல்லுவோம், இந்த ஊர்ல எனக்கு சரியா வராது. இன்னும் சில பேர் சொல்லுவா இந்த டைமிங் தான் செய்வேன், இந்த டைமிங் ஆச்சுன்னா அதுக்கு மேல நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற வேலை எத்தனையோ பேர் உண்டு. இந்த லிமிட் தான் செய்வேன். இந்த வேலைக்கு வர தேவை. இந்த பாத்திரம் தேய்க்கிறவா பாருங்க, எத்தனை கூடைன்னு கேட்டுப்பா. முதல்ல பாத்திரம் தேய்க்கிறதோட அளவு எத்தனை கூடை அப்படின்னு கேட்டுப்பா. இது என்ன புதுசா இருக்கு? இப்ப சமயக்கார சிரார்த்தத்துக்கு வர மாமி மாதிரி எத்தனை பேர் சாப்பிட போறான்னு கேட்கிற மாதிரி எத்தனை கூடைன்னு கேட்டுப்பா. அந்த கூடைக்கு தகுந்த மாதிரி காசு சம்பளங்கள். அது மாதிரி லிமிட் கிடையாது. அதுல 100 சுவாரஸ்யம் சொல்றேன். இன்னாருக்கு தான் செய்வேன், இன்னாருக்கு செய்ய மாட்டேன்னு ஒரு கணக்கு. ஒப்பந்தம் வர தேவை, இவாளுக்கு செய்வேன், இவாளுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு. அதையும் விட விஷயம், இந்த காரியத்தை செய்வேன், இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். என்னோட காரியம் இதுதானே தவிர அது இல்லை. இப்படி எல்லாம் பாகுபாடு இருக்கு பத்தியில. இந்த பாகுபாடுகள்லாம் எதுவுமே இல்லாம சர்வம் கரிஷ்யாமி எல்லாத்தையும் செய்வேன். எந்த டைம்? 2 டைம் நான் செய்வேன். மிச்ச டைம் அங்க இருக்கிற நிறைய உங்க பக்தால் வருவாள், அவளுக்கு கொடுத்துக்கோங்க. என்ன டைம்? ஜாகிரத ஸ்வபதஸ்ச. நீங்க கண் விழித்தின் இருக்கிற சமயம், நீங்க கண் மூடின் இருக்கிற சமயம், இந்த 2 சமயத்திலையும் செய்ய வேண்டிய கைங்கரியம் என்ன சேர்ந்ததுன்னா லட்சுமண சுவாமியினுடைய பக்தியை காமிக்கிறார். பகவான் கேட்டார், இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே இந்த ராஜாங்கத்துல கலவை ஓடிந்து ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் நடக்கிறது. சத்ருகுணன் ஊர்ல இல்ல. உங்க அம்மாக்கும் வயசாச்சு, எங்க அம்மாக்கும் வயசாச்சு. நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இருந்தாதான் அந்த வயசானவாளை பார்த்துக்க முடியும். இப்ப நீ வந்துட்டேன்னா உங்க அம்மா கதி எங்க அம்மா கதி என்ன ஆறுதுன்னா 2 பேரும் கைய கோத்துன்னு சரையூ நதியில விழுந்து அப்படியே போகட்டோம்னா அப்படியே சொல்றா லட்சுமண சுவாமி. அப்படியே சொல்ற. இதெல்லாம் சொல்லி என்ன தடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களை விட்டு நான் இருக்க மாட்டேன். லட்சுமண பக்திகள் அசாதாரணமா. லட்சுமண சுவாமியோட பக்தி. லட்சுமண சுவாமின்னு தான் எங்க தாத்தா சொல்றாங்க. லட்சுமணன் சொல்ல மாட்டான், ஏகவச்சனம் பேச மாட்டான். பரதனை கூட பரதன் சொல்லுவார். ஆனா தேசிகர் சொல்லும் போது பரதாய பரன் நமோஸ்து தஸ்மைன்னு அவருக்கு தான் முதல் நமஸ்காரம் பண்ணுங்கிறார் பாதுகா சகஸ்திரத்துல. ஆனா லட்சுமண சுவாமி தான் ஃபர்ஸ்ட்.
பகிப்பிராண இவா பரா, வெளியில உலவுகின்ற பிராணன் லட்சுமணன், ராமருங்கிற பவர் ஹவுஸ். அதனால சரின்னு சொல்லிட்டு திரும்பி உள்ள போனான். சீதை சொன்னா, நம்ம கிளம்பி போயிட்டு வந்தா 14 வருஷம் ஆகும். இந்த கட்டில் மெத்த, இந்த போக போக்கியங்கள் இதெல்லாம் ராஜாங்கம். இது அன்னைக்கு தட்டி வச்சாலும் இதெல்லாம் தானம் பண்ணிட்டு போயிடலாம், யாத்திரா தானம் பண்றது இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒண்ணு. வசிஷ்டர் தான் வாத்தியார், அவரை கூப்பிட்டுதான் யாத்திரா தானம் பண்ண சொல்லணும். ஆனா பகவான் அவரை கூப்பிடாது. ஏன்? அவருக்கு ராசி இல்லை. நம்மளா இருந்தா அப்படித்தானே சொல்லுவோம். இல்ல, அவர் பட்டாபிஷேகத்துக்கு ரட்சாபந்தனம் பண்ணியிருக்கார். அவரை கூப்பிட்டு வச்சு யாத்திராதானம் பண்ண சொன்னா அவரை இன்சல்ட் பண்ற மாதிரி அவர் வருத்தப்படுவார். அதனால அவருடைய புத்திரன் சுயஜன்னு பேர். சுயஜ ரைஷன் வா அப்படின்னு சொல்ல இவன் போனா தம் விப்ரமக்ஞகாரஸ்தம் வந்தித்வா லக்ஷ்மணோ ப்ரவீத். இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். காலங்காலத்தால 8 மணிக்கு நடக்கிற பிரச்சனை. ஏன்னா 4:30 மணிக்கே பகவான் கிளம்பி வந்துட்டு அங்க பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து சீதையோட பேசிட்டு ஒரு 9 மணி வாக்குல இருக்கும். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் ஆஹிதாக்னியவர், சோமயாகம் பண்ணியவர், அக்னிஹோத்திரத்தெல்லாம் முடிச்சுட்டு திரேதாக்னியினுடைய மத்தியில உட்கார்ந்து ஜெபம் பண்ணிருக்காரு. தம்பிப்புறம் அக்னிகாரஸ்தம் வந்தித்வா. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த சுயஜர், ராமர், பரதர் இவெல்லாம் சக வயசு சேர்ந்து படிச்சவா. வாடா போடான்னு சொல்றது, சகபாட்டிங்கிறதே வாடா போடான்னு தானே சொல்லுவா. லட்சுமண சுவாமி என்ன பண்ணினான்னா வந்தித்வான்னா, துண்டு அடுத்த இடுப்புல கட்டி நமஸ்காரம் பண்ணினான். நண்பனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவானா அப்படின்னா, அந்த சுயஜர் இருந்த அந்த நிலையை பார்த்து லட்சுமண சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு தோணினது. இதுதான் நாமும் தெரிஞ்சுக்கணும். ஏன் நான் பிராமணன், நான் உயர்வு, நான் மேங்குலம், இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. பிறப்புனால உயர்வுங்கிறது எங்கேயுமே கிடையாது. அவரவர்களுடைய தபஸ், குணம், பக்தி, தியாகம் இதனாலதான் உயர்வு. அதை பார்த்து மற்றவர்களா மதிக்கணுமே தவிர நீ கேட்க கூடாது. மரியாதைங்கிறது கேட்டு பெறுவது அல்ல, மரியாதைங்கிறது அவர்களா கொடுக்கறது. நமஸ்காரம் பண்ணினார். அண்ணா உங்களை கூப்பிட்டார் அப்படின்னு ஒண்ணு. அவர் வந்தார். எல்லா தானமும் பண்ணும்போது பொதுவா யாத்ரா தானம்ங்கிறது கிரகப்பிரீதி தாங்க முக்கியமா. அது முடிச்சுன்னு சில தானங்கள் அவவா இஷ்டப்படி பண்ணலாம். பகவான் சொன்னார், அந்த நல்ல தேக்கு மரத்துல யான தந்தத்துல வேலைப்பாடோட செய்யப்பட்ட கட்டில் மெத்தை இது நாங்க பேட்டு திரும்பி வர பரியந்தம் உங்க ஆத்துல வைக்கலாம்னு சீதை சொல்றாள். ஏன்னா சில தானங்கள் நேர வாங்க மாட்டான், கடுமையான தானங்கிறதுனால சிலதெல்லாம் நேர வாங்க மாட்டான். அதனாலதான் பூசணிக்காய் சாம்பாரா போடுங்கிறது. வைதிகா வந்தா பூசணிக்காய், வாழைக்காய் அது ரெண்டும் பிரதானமா இருக்கும். ஏன்னா நேர தானம் வாங்க மாட்டா. இதுல விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, சமையல்ல இதெல்லாம் ஒரு நுட்பம். அது இரும்பு தானத்தை கொடுத்து பாருங்க, தொடமாட்டேன். மேமா வாத்தியார் மேல 80,000 ரூபாய் வச்சாலும் நான் இரும்பு வாங்க மாட்டேன். வேண்டாம் அண்ணா, நீங்க இந்த கர்மா எல்லாம் பண்ணி வச்சிருக்கு, நம்ம மாத்திரம் ஒரு ஏசி மாட்டணும்னு நான் நினைக்கிறேன்னா அவசியம் மாட்டுங்க. அது மட்டும் என்ன தங்கத்திரியா பண்ணிருக்கு. நீ இரும்பு கொடுக்கறதுக்கு அந்த 25,000 ரூபாய்க்கு ஒரு ஏசியை வாங்கி மாட்டினேன்னு வச்சுக்கோ, வாத்தியாரத்துல டபுள் சந்தோஷப்படுவது. இதெல்லாம் அந்த தானம் பண்றதுல உள்ளதான ஒரு நுட்பங்கள். சிலத நேர கொடுத்தா வாங்கக்கூடாது, வாங்க மாட்டான். உங்க முத்தண்ணாவே பிரதிகிரகம் பண்ணதே கிடையாது. குழந்தைகள் அத்தனை பேர் அத்தியம் 40 பேர் பண்ணிருக்கா. அப்படிங்கிறது பாத்திம கிராமமும் ஒரு மாடு கண்ணு போட்டு 11 நாள் 16 நாள் ஆயிடுச்சுன்னா கொண்டு வந்து கொள்ளையில கட்டிட்டு மரப்படி நின்று போட மாடை ஓட்டின்னு போயிடுவாவா. ஓட்டின்னு போயிட்டு வாசல்ல வந்து நமஸ்காரம் இருக்கு. முத்தண்ணா மாடு கண்ணு போட்டுது, 2-3 மாடு சேர்ந்தாப்புல போட்டது, ஒரு மாடை கொண்டு நான் மாத்துல கட்டிருக்கேன், குழந்தைகளுக்கெல்லாம் பாலுக்கு உபயோகப்படுது. அறுவடை முடிஞ்சு போயிட்டே இருக்கிறதே வாசல்ல திண்ணையில 4 மூட்டையை இறக்கிட்டு உள்ள வந்து நமஸ்காரம் விட்டு, இன்னைக்குதான் அறுவடை ஆச்சு, திண்ணையில நான் இப்படி பண்ணுவா.
நம்ம அதுல நிறைய பால் இருந்தது, மோர் இருந்ததுன்னா ஒரு பெரிய பாத்திரத்துல கொடுத்து வாத்தியாரத்துல கொண்டு போடுறா அப்படின்னு சொல்லுவா. கரிகா விளைஞ்சதுன்னா வாத்தியாரத்துல கொண்டு போடுறா. இதெல்லாம் நம்மளுடைய சம்பிரதாயங்கள், வாழ்வியல் முறை. நமக்கும் பலன் உண்டு, அவளுக்கும் நேரடியா பாவம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அவளையும் நேரடியா நாம இன்சல்ட் பண்ற மாதிரியும் ஆகாது. இன்னைக்கு அப்படி அந்த நுட்பமே தெரியல. ரெண்டாவது, சாஸ்திரோக்தமான வாழ்வியல் முறை, சாஸ்திரோக்தமான பரிகாரங்களை சொல்றதுக்கு நாலட்சம் உள்ளவாளும் கிடையாது. பரிகாரமே பிரச்சனை என்னதான் பண்றானே தவிர பிராக்டிக்கலா வாழ்க்கையே அப்படி நடத்தணும்னு அவன் நினைக்கல. அதீதமா 4 இருந்ததுன்னா நம்ம கிட்ட இன்னும் 2 பேருக்கு கொடுக்கணுங்கிற புத்தியே இல்லை. ஒரு சாமா 4 கூட இருந்ததுன்னா 2 இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், பக்கதாத்துக்கு கொடுக்கணும், எய்தாத்துக்கு கொடுக்கணும். பட்சணம் பண்ணினா கூட அவத்துக்கு கொடுத்துட்டு வருவா. பாயசம் வடை வச்சா கூட பக்கதாத்துல வந்துக்குள்ள அதுக்கு கொடுத்துட்டு வருவா. இதெல்லாம் ஒரு வாழ்வியல் முறை. கோகுலாஷ்டமி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆத்துல இருந்து அந்த ஆத்துக்கு பட்சணம் போகும், அந்த ஆத்துல இருந்து அந்த ஆத்துக்கு பட்சணம் போகும். இப்ப யாராத்தையும் பட்சணம் பண்ணல என்ன அர்த்தம்? ஏகஸ்வாது நபுஞ்சீதா பரதன் சொல்ல போறான். நல்ல பதார்த்தத்தை ஒன்னா சாப்பிடக்கூடாது, ஒண்டியா சாப்பிடக்கூடாது அப்படி எல்லாம் சொன்ன உடனே சுயத்தருக்கு தெரியும். இவருக்கு இவ்வளவு புத்திசாலித்தனம்னா புத்தி தான் தொழில்னு உள்ள பிராமணனுக்கு எப்படி இருக்கு? இவர் சத்திரியன். சத்திரம் பிரம்ம முகஞ்சாசீதுன்னு சாஸ்திரம். அறிவு ஆற்றல் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறார் நம்ம சாஸ்திரங்கள்ல. என்னைக்கும் ஆற்றலானது அறிவுக்கு கட்டுப்பட்டதா இருக்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அறிவு அப்படிங்கிறது சிவில், ஆற்றல்ங்கிறது மிலிட்ரி. மிலிட்ரி கை ஓடுங்க கூடாது. நிர்வாகம்ங்கிறது சபைக்கு கட்டுப்பட்டதா இருக்கணும்னு இன்னைக்கும் பார்லிமெண்ட், சட்டசபை. அறிவு இருக்கா இல்லையாங்கிறதுலாம் அடுத்த விஷயம். அது ஒரு முடிவு எடுக்கிற மத்தியில நாம அது மாதிரி இது மேவினதுன்னா நிர்வாகம் பாகிஸ்தான் மாதிரி என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு காலத்துல ராஜகுருக்கள்லாம் வச்சிருந்தா, சத்திரியர்கள்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக. அவமாட்டுக்கு சரீர பலம் இருக்குன்னு ஏனோ தானோன்னு மக்களை ஹிம்சை பண்ணிவிடக்கூடாதோ அதுக்காக. பின்னாடி அதெல்லாம் மாறி போச்சுங்கிறதெல்லாம் வேற விஷயம். இதோட சிஸ்டம் எதுக்காக சொல்றேன். பின்னாடி தசரதர் காலமான உடனே இப்பயே வசிட்டர் தான் அந்த ஹேண்ட் ஓவர் எடுத்துக்கிறார், பொறுப்பு எடுத்துக்கிறார்னு. சுயஜட்ட பண்ணினார். திரிஜட்டர்னு ஒரு பிராமணர் வந்தார். அவருக்கு நிறைய கோதானங்கள்லாம் பண்ணினான் பகவான். நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பகவான் கிளம்பி இருக்கான். கிளம்பலாம், ஆனா சீதையையும் லக்ஷ்மண சுவாமியும் அழிச்சுக்கிறோம் அப்படிங்கிறத தன் அப்பாட்ட சொல்லணும், சொல்லிட்டு கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பி பகவான் வரான். வந்த உடனே அதற்குள்ள தசரதர் என்ன பண்ணினார், அந்த கைகேயினுடைய பெட்ரூம் பக்கத்துல ஒட்டினா அப்படி ஒரு சபா மண்டபம் இருக்கு. அந்த சபா மண்டபத்துக்குள்ள வர சொல்லி முக்கியமானவா. இன்னைக்கு ஒரு பிராபலம்னு சொன்னா பிரதமன் தலைமையில், முதலமைச்சர் தலைமையில் ஒரு ரகசிய கூட்டம் நடந்ததுன்னு சொல்றோம் பத்தியில. அதெல்லாம் அந்த காலத்திலேருந்து உள்ள சிஸ்டம். அது முக்கியமா உள்ள மந்திரிகள், மகரிஷிகள் இவாளெல்லாம் வச்சுட்டு 3 பத்திரிகையும் வர சொல்லி, ராமபிரானையும் வர சொல்ல, ராமபிரான் வந்து நமஸ்காரம் பண்ற சமயத்துல கைகேயி வந்து ராமருக்கு, லட்சுமண சுவாமிக்கு, சீதைக்கு 3 பேருக்கு மர உருவி தயார் பண்ணி வச்சிருக்கான். காட்டுக்குள்ள பகவான் மர உருவியை கட்டிக்கணும்னு அவன் கேட்ட வரணும். பகவான் நினைச்சான் நம்ம போய் கட்டிக்கிறோமா இல்லையான்னு அம்மாவுக்கு சந்தேகம் போல இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே கட்டிடுறோம்னு ராஜ சின்னங்கள் எல்லாம் களைஞ்சிட்டு, கவச்சம், குண்டலம், பட்டை, பீதாம்பரம் இதெல்லாம் முடிச்சு அவுத்துட்டு சாதாரண மர உருவி எடுத்து பகவான் கட்டினுட்டார். லட்சுமண சுவாமி அப்படியே கட்டினுட்டார். சீதைக்கு அதை எப்படி கட்டிக்கிறதுன்னு தெரியும். ஏன்னா இது மாதிரி ஒரு இதை கட்டினா அவளுக்கு பழக்கம் கிடையாது. அதனால ராமனை பார்த்து கேட்கிறார், கந்தர்வராஜ பிரதிமம் பர்த்தாரமிதம் அப்ரவீத் கதன்னு சீரம் பத்னந்தி முனையோ வனவாசினா. எந்த ராமனை பார்த்து கேட்டால் அப்படிங்கிறதை வால்மீகி சொல்றார். கந்தர்வராஜ பிரதிமம் அப்படின்னா 2 நாள் முன்னாடி பட்டாபிஷேகத்துக்கு சர்வாலங்காரத்தோட
ஒரு ராஜா மாதிரி தேர்ல வர ராமனை பத்தி சொல்லும் போது கந்தர்வராஜ பிரதிமம் அப்படின்னா அது நியாயமான விஷயம். இப்ப எல்லாத்தையும் பகவான் கலைஞ்சுட்டு ஒரு மர உருவிய மட்டும் கட்டின்னு இருக்கிற சமயத்துல அந்த பகவானை பத்தி சொல்லும் போது கந்தர்வராஜ பிரதிமம் அப்படிங்கிறார். என்ன சொல்ல வர்றது அப்படின்னா, பொதுவா ட்ரெஸ்னால சில பேருக்கு அழகு, சில பேரால ட்ரெஸ்ஸுக்கு அழகு. ஒரு மனைவியே அல்லது நாமே இந்த சட்டையை போட்டுக்கலாமா அந்த சட்டையை போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கறதே, இந்த பச்சை சட்டை வேண்டாம் உங்களுக்கு நன்னா இல்லை, இந்த வேஷ்டி வேண்டாம் நன்னா இல்லை, இந்த புடவை வேண்டாம் நன்னா இல்லை, இதை கட்டிண்டாதான் நீங்க நன்னா இருக்கேன் அப்படின்னு மனைவியோ கணவனோ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொன்னா அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏதேன அழகு கிடையாது, இதை கட்டிண்டாதான் அழகுன்னு அர்த்தம். ஏற்கனவே இதை கட்டிண்டாதான் நீங்க அழகா இருக்கேன்னா அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? ஆனா பகவானுக்கு அது பொருந்தாது. நாளைக்கு திருமஞ்சனம் நடக்க போறது, ஒரு மஞ்ச துணியை தான் ராமருக்கு கட்டியிருப்பார். அஜானுபாகுவா அந்த 3 வளைவுகளோட அந்த சரீரத்தை பார்க்கறதுக்கு, அதுவும் பெருமாள் கோவில்ல ஒரு பாக்கியம் என்னன்னா திருமஞ்சனம் நடக்கிறதே பார்க்கறது தான் பாக்கியம். மற்ற இடத்துல எல்லாம் அலங்காரம் பண்ணி மூஞ்சி மட்டும்தான் தெரியும். பரமேஸ்வரனை பார்த்தா எப்ப வேணாலும் அபிஷேகத்தோடு பார்க்கலாம். பெருமாள் கோவில்ல வந்தா பகவான் அப்படி பார்க்க முடியாது. அதனால சாதாரண நாள்ல பாக்குறதெல்லாம் விசேஷம் இல்லை, அபிஷேகம் நடக்கிற சமயத்துலதான் பகவானை பார்க்கணும். ஏன்னா அப்பதான் எல்லாத்தையும் பார்க்க முடியும் பகவான். நாளைக்கு 5லேருந்து 7 அபிஷேகம் நடக்க போகும் பகவானுக்கு. அதை ஒட்டிதான் இந்த ராமாயணம் நடக்கிறது. பெரிய பாக்கியம். நம்மளுடைய மகாத்மா அண்ணா வந்திருக்கா. அண்ணாட்டதான் நான் அபியாசம் பண்ணிட்டது எல்லாமே. உங்க அப்பா அண்ணா இதெல்லாமே எனக்கு குரு. ஆரம்பத்துல நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் நிறைய ராமாயணங்கள்லாம் சொல்லியிருக்கோம். அப்ப 2 பேரும் சொன்னோம்னு ஒரு உபசாரத்துக்கு சொல்றேன். 1.5 மணி நேரம் அவர் சொல்லுவார், 1/2 மணி நேரம் தான் நான் சொல்லுவேன். அந்த 1/2 மணி நேரத்துக்கு ஒரு நாள் முழுக்க எனக்கு சொல்லி கொடுப்பேன். இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம். அந்த சொல்லி கொடுக்கறது எத்தனையோ பேர் சொல்லி கொடுக்கணும். அர்த்த சப்தார்த்தம் அந்த மாதிரி விஷயம் இல்லை. இது மாதிரி இந்த பாவம், இந்த ஹிருதயம், இந்த விசேஷம், இந்த சுவாரஸ்யம், இப்படி ஒரு மைண்ட் ரிசர்ச் பண்றதா இருந்தா ஒரு ப்ரொஃபஸரை தேர்ந்தெடுக்கிறோம். பார்த்தீங்களா, எல்லா பின்னாடியும் பேர்றது இல்லை. நான் நல்ல ப்ரொஃபஸரா இருந்தாதான் அந்த ரிசர்ச்சே சக்சஸ் ஆகும் உங்களுக்கு. அது மாதிரி நல்ல குரு அமைஞ்சாதான் நம்மளோட வியூ அமையும். நாம எப்படி வாழணும், நாம எந்த ஆங்கிள். இப்ப நான் கூட நேற்றுக்கு விட்டு சொன்னேன், கிருஷ்ணபிரேம் அண்ணாட்டியே இங்க பரனூர், இங்க சேங்கனூர்ல ஒரு சமயம் ஒரு 5 வருஷம் முன்னாடிதான் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும் போது இந்த கதை சம்பந்தமா சொல்றது, அண்ணாவாலதான் எங்களுக்கு எல்லாம் பக்தி மார்க்கம்ங்கிறது சொரூபம் புரிஞ்சுட்டு. எங்க தாத்தா நிறைய தர்மங்களை சொல்லுவார், சுவாரஸ்யங்களை சொல்லுவார், பக்தியும் சொல்லுவார். ஆனா அண்ணாவோடத்துலதான் புரிஞ்சது இல்லை. கேட்டுனுட்டு 5 நிமிஷம் பேசாம இருந்துட்டு அப்புறம் இங்க கூப்பிட்டுவா, எனக்கு பக்தியை மட்டும்தான் சொல்ல தெரியும், தர்மத்தை சொல்ல தெரியாது. உங்க தாத்தா பக்தின்னு சொல்லுவார். உங்க தாத்தாவால 2ஐயும் சொல்ல முடியும், எனக்கு 2ஐயும் சொல்ல தெரியாதுன்னார் அண்ணா. இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயங்கிறதுக்காக சொல்லவன். அது மாதிரி இது நம்ம எல்லாருக்கும் பஜனை பண்றார் அண்ணாங்கிறதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிரவச்சனம்னா பிரவச்சன ஃபீல்ட்ல இன்னைக்கு பிரவச்சனத்தை மட்டும் அண்ணா எடுத்துட்டாருன்னா அவருக்கு கீழே தான் நாங்க எல்லாருமே. ராமச்சந்திர பகவானுக்கு வராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆராவன் விளையவனோடு அருங்கானம் அடைந்தவனே சிராளும் வரை மார்பா திருக்கண்ணபுரத்து அரசே தாராளும் நீன்முடிய தாசரதி தாலேலோ. ஒரு 10 பாசுரத்துல பூர்ணமான ராமாயணத்தையே அனுபவிச்சிருக்கார் விஜயவிராய். இந்த ஒரு பாசுரம் அயோத்தியா காண்டத்தை அப்படியே சுருக்கமா
குணைஹி விதுருச்சே ராமஹா. நமக்கு எதனால பெருமைன்னா நம்முடைய குணங்கள்னாலதான். இப்ப பகவான நமக்கு ஏன் பிடிச்சிருக்கு? கேட்டதெல்லாம் கொடுக்கிறாரு. என்ன வேணுமோ கேட்டதெல்லாம் பிரார்த்திதாம்ச்ச வரான் சர்வானு பிராப்னுயாது இக ராகவா. என்ன கேட்கிறமோ அதை கொடுக்கிறார். புத்திரகாமுஸ்து புத்திரான் வை தனகாமோ தனானிச்சா. இல்லைன்னா கோவில்ல இத்தனை கூட்டம் வருமா? இப்ப அதுவும் எவ்வளவு ஜனங்கள் பக்தாள்லாம் தரிசனம் பண்ண வரா? சும்மா வருவாளா? பிரயோஜனம் அனுத்திஷ்ய நமந்தோ பிரயோஜனம் இல்லாமல் ஒரு முட்டாள் கூட காரியம் பண்ண மாட்டான் சாஸ்திரம். நாம வரோம்னா நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் போட்டியில உத்தரதான். நாம எல்லாருமே அர்த்தார்த்தி. அர்த்தார்த்தித்துவம் தோஷம் இல்லை, தப்பு இல்லை. என்ன நாம பெருமாளை கேட்காம யார கேட்கணும்? நமக்கு வேணுங்கிறது அவருக்கு தான் கேட்கும். அவருடைய பெருந்தன்மை 4 விதமான பக்தர்கள்னு கீதையில சொன்ன பகவான் கோடிக்கணக்கான ஜனங்களை 4 கிளாஸா பிரிச்சுடும். ஆர்த்தா, ஜிஜ்ஞாசு, அர்த்தார்த்தி, ஞானி. கஷ்டம் வந்து பெருமாள்கிட்ட வரும். பணங்காசு வேணும்னு பெருமாள்கிட்ட வரும். பெருமாளை அனுபவிக்கணும்னு வரும் ஞானி. இந்த 4 பேர், இந்த 4 கிளாஸ் தான் ஜெகத்து முழுக்க பிரிச்சுலாம். ஞானிக்கு எந்த ஸ்தானம் கொடுத்தாரோ பகவான் கீதையில, அதே ஸ்தானத்தை தான் நமக்கும் கொடுத்திருக்கார். அர்த்தார்த்தி. அர்த்தார்த்தியும் ஒண்ணுதான், ஞானியும் ஒண்ணுதான். அவர் ஹிருதயத்து. இப்ப நமக்கு பணங்காசு வேணும், குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், பேரன் பேத்தி கொடுக்கணும், இவ்வளவு மனசுல ஆசைகள் நமக்கு இருக்கு, பிரார்த்தனைகள் இருக்கு. இத போய் நம்ம பெருமாள்கிட்ட எப்படி சொல்றது? அல்பமா எப்படி கேட்கறதுன்னு நாம ஃபீல் பண்றோம். அவர் என்ன சொல்றார்? நீ எங்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்ப? நீ எங்கிட்டதான் கேட்கணும். அவர் ஹிருதயத்துல ஒண்ணுமே வேண்டாம்னு இருக்கிற ஞானிக்கு சமமா நமக்கு இடம் கொடுத்துருக்க. நம்ம வேணும்னா யார்கிட்ட கேட்க? பெருமாள்கிட்ட தான். அதனால இப்ப ஜனங்களுக்கு அப்படி ஒரு ஈடுபாடு இருக்கு. ஏன் இருக்கு? நினைச்சதெல்லாம் நடக்குது. என்னென்ன பிரார்த்தனையோ ஒரு கால் டிலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு காரணம் நம்முடைய பிரார்த்தனைக்கு தீவிரத்தை இல்லைன்னு. நாம தீவிரமா கேட்கலன்னு. நாம சின்சியரா கேட்டா தீர்மானமா பெருமாள் அனுகிரகப்படுது. இப்படி கேட்டதெல்லாம் கொடுக்கிறாருங்கிறதுனாலதானே நாம் அவர்கிட்ட வரும். அவருடைய குணம் பார்க்கணும். ஏழையோ பணக்காரனோ வேண்டியவோ வேண்டாம் எதுவுமே கிடையாது. தன் திருவடிக்கு வந்தாலே போறோம், சந்நிதிக்கு வந்தாலே போறோம். அவர் இதே திருக்கண்ண பெருமாளையே 100 பாசுரத்துல சொல்லும் பொழுது, சரணமாகும் தன்னை தாழடைந்தார் எல்லாம் மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் பிதா. நீ அதுக்கே போல, அவர்கிட்ட வைகுண்டத்துக்கு போல. என்னைக்கோ ஒரு நாளைக்கு பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்தா உன் அட்ரஸ அவர் வச்சுட்டு இருக்காரு. நீ என்னைக்கு காலமாறியோ அன்னைக்கு உனக்கு விமானம் அனுப்பும், வைகுண்டம் கொடுக்கும். அதனால அவர் இவ்வளவு கிருபை இருக்கிறதுனாலதான் நாம சுத்தம். இப்ப அவர்கிட்ட நாம வர காரணம் அவருடைய குணம். எப்ப அவர்கிட்ட அவ்வளவு குணத்தினால நமக்கு அவரை பிடிச்சிருக்கோ, அதுபோல
நமக்கு நல்ல குணங்கள் இருந்தாதான் அவருக்கு நம்மள பிடிக்கும். நமக்கு நல்ல குணம், நீ வேதாத்தியனம் பண்ணினேங்கிறதுக்கெல்லாம் பிரியமா இருக்க மாட்டார். நீ யாக யஜ்யங்கள்லாம் பண்ணினேங்கிறதுக்கெல்லாம் பிரியமா இருக்க மாட்டார். அவருக்கு வாஸ்தவமா நம்மள பார்த்தா ஒரு திருப்தி வரும். அர்ச்சனை பண்ணும் பொழுது நீ தர்மார்த்த காமமோட்ச இதெல்லாம் நான் நிறைய பாட்டா இருக்கு. நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சவா இதை ரசிக்க மாட்டான். வேற எது தெரியுமோ? பகவன் முகோல்லாச சத்யா. நாம சந்நிதிக்கு நின்னா ராமருடைய திருமுகத்துல சிரிப்பு. நாம நின்னா அவர் சந்தோஷப்படும். அவர் சந்தோஷப்படணும்னா நாம எப்படி இருக்கோம்? நாம அப்படி இருந்தாதான் சுவாமிக்கு நம்ம கிட்ட ஒரு பிரியம் வரும். அதுதான் ராமாயணத்துல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நல்லவனா இருக்கணும், குணவானா இருக்கணும். இருந்தா பெருமாளுக்கு பிடிக்கும்னா இதை நாம எங்க போய் படிக்கிறது? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ராமாயணம் கேட்டாதான் தெரிஞ்சுக்கணும். இந்த பகவானுடைய பிரீதியை நாம் சம்பாதிச்சுக்கிறது நம்முடைய கேரக்டர் பிடிக்கும். அது ராமாயணத்துலதான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ராமர் குணைகி விருருச்சே ராமா. அவருக்கு பெருமையே குணங்கள். இது பார்த்தி ராமர். அவர் சிரிச்சுட்டு இருக்கார். இளைய பெருமாள் சண்டை போடுறார் கைகை. அப்பா தசரதன் சண்டை போடுறார். ஆனா ராமரோ காட்டுக்கு கிளம்பும் போது கூட நமஸ்காரம். பரதேசியா அனுப்புற கைகைக்கு காட்டுக்கு போகும்போது நமஸ்காரம். ஒரு சாதாரண நேரத்துல ஒருத்தரை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. சில இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுதுதான் உண்மை வெளியில். நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு கிடையாது காட்டுக்கு போனா அது எப்படி நம்மால ஏத்துக்க முடியும்? அவ சொல்றா கைகை, அழிசூழ் உலகமெல்லாம் பரதனையால ராஜ்யம் முழுக்க பரதனுக்கு, நீ காட்டுக்கு போகிற. இப்படி சொல்லும் பொழுது அந்த கம்பர் அந்த ராமச்சந்திர பிரபுவனுடைய திருமுகத்தையே பார்க்க. இதை எப்படி அவர் வாங்கிக்கிறார்? எங்க தாத்தா எல்லாம் பிரவச்சனத்துல சொல்லுவார், இன்னைக்கு சிராத்தத்துக்கு நாளைக்கு சிராத்தம் நீங்க பிராமணாலா இருக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்த நாளைக்கு நீங்க வேண்டாம்னா அந்த அருகியினுடைய முகம் எவ்வளவு மாறுறது. சிராத்தத்துக்கு சொல்லிவிட்டு நீர் வேண்டாம்னா முகம் மாறுறது. கொடுத்தா வச்சிருக்கிறது. இந்த சின்ன விஷயத்துக்கே முகம் மாறுறது எவ்வளவு பெரிய ராஜ்யம். வாராளும் படரு செல்வம். இது அப்படி சொன்ன உடனே திருமுகம் எப்படி இருந்ததுன்னா, ராமாயணத்தை வால்மீகி கம்பர் எல்லாரையும் சேர்த்து அனுபவிச்சா புரியும். மும்மடங்கு பொலிந்த முகத்தின் தனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா எவ்வளவு சந்தோஷமோ அதை விட 3 மடங்கு சந்தோஷமா பரத பட்டாபிஷேகம். இது ராமாயணத்திலையும் இருக்கு. வால்மீகி சொல்றார். என்ன சொன்னார் அப்படின்னா, அபிஷேகா பரம்பிரியம். பரதனுக்கு ராஜ்யம்னு தன் பட்டாபிஷேகத்தை விட பிரியம் ஜாஸ்தி. இப்படி ராஜ்யம் இல்லைன்னு சொன்ன அப்பாவை நுனி நாக்குனால கூட தோஷம் சொல்லாத சத்துவம். தசரதனே அழகா காட்டுக்கு கிளம்பும் போது சேவிச்சு விட்டு கைகையிட்ட சொல்ற, அம்மா எந்த காலத்துல புத்திரன் பக்கத்துல இருக்கணுமோ அந்த காலத்துல எங்க அப்பா விட்டுட்டு நான் காட்டுக்கு போறேன்.
சிஸ்ரூஷை பண்ணணும். நீங்க பரதன் வந்த உடனே நான் சொன்னதாக சொல்லி அவன் அப்பாவுக்கு சிஸ்ரூஷை பண்ணுது. இது ஆக்ட் இல்ல. சில பேர் நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்காகவே இப்படி எல்லாம் பேசுவான் தர்ம சங்கடத்துல. இதெல்லாம் ஆக்ட். அவன் சுபாவம். இத கேட்ட உடனே தசரதன் என்ன பண்ணா தெரியுமோ? அழுதான். ஏன் அழுதான்னா ஒண்ணு சொல்லி அழுதான். தெரியாதனமா நல்ல பிள்ளைய பெத்துட்டேனேன்னு அழுதான். நல்ல பிள்ளைய பெத்தேன். ஒரு துட்டனா பெத்திருந்தா கோர்ட்ல கேச போட்டு எதிர்த்தாதுல உட்காந்து வச்சுட்டு இருப்பான். போகும்போது வரும்போது கண்ணால அவன் முகத்தையாவது பார்த்துட்டு இருக்கான். சத்புத்திரனை பெற்றதுனால தானே. பரதேசியா காட்டுக்கு போடாதுன்னா காட்டுக்கு கிளம்பினதோடு இல்லாமல் சிஸ்ரூஷைக்கு ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு கிளம்பலாம். சத்புத்திரனை பெத்தேனே. அப்பாட்ட இப்படி இருந்திருக்காரு. பெத்த அம்மா கௌசல்யிட்ட இருந்தது ஆச்சரியம் இல்லை. கைகிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரா? கைகி தோஷம் சொன்னாரா? தோஷம் சொன்ன பரதனை நமக்கு மேல இருக்கிற பெரியவா செய்யற காரியத்துக்கு நாம் அபிப்பிராயம் சொல்லணும். அவ சொன்னதை செய்ய அப்படின்னு தம்பிக்கு அட்வைஸ். இது மாதிரி நிறைய தர்ம சங்கடங்கள். அந்த நேரத்துல எல்லாம் ராமர் எப்படி முடிவெடுத்தார்னு நாம பார்த்திருந்தாதான் நம்ம வாழ்க்கையை நாம் சரி பண்ணிக்கணும். அதுவும் இப்ப சொல்லிட்டு இருக்கிற அயோத்தியா காண்டம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் எல்லாரும் சிரவணம் பண்ண வேண்டியது. இப்ப பிரச்சனையே இதுல இருக்குன்னா ஃபேமிலியில தான். அந்த ஃபேமிலியை ஸ்மூத்தா கொண்டு போகணும்னா ராமாயணத்தோட பலம் இல்லாம கொண்டு போகவே முடியாது. அப்படி உயர்வு ஸ்ரீ ராமச்சரித்திரம். ஒரு 7-8 வருஷம் 10 வருஷம் முன்னாடி மெட்ராஸ் கிருஷ்ணகாரண சபால பிரவச்சனம் பண்ணும் பொழுது கார்த்தால சாயங்காலம் 5 மணிக்கு இந்த ஹிந்து பேப்பர்ல இருந்து பேட்டி எடுக்க வந்தா. அவருக்கும் அவ எப்போதும் கேட்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுவிட்டு என்ன பார்க்க வர்றதுக்கு முன்னாடி முதல் நாளைக்கு ஒரு ஹரிகதா வித்வான் பிரசித்தமா உள்ளவர், அவரை போய் பேட்டி எடுக்க. அவர் சொல்லியிருக்கார், இப்பெல்லாம் சத்சங்கத்துக்கு கூட்டமே வரமாட்டேங்குது, பிரவச்சனத்துக்கு எல்லாம் கூட்டமே வரலன்னு அவர் சொல்லியிருக்கார். அத என்ன பேட்டி எடுத்த அந்த அம்மா என்கிட்ட கேட்கிறார். இது மாதிரி அவர் சொல்றாரு, கூட்டமே வருதில்லைங்கிறாரு, உங்க அபிப்பிராயம் என்ன? எனக்கு கூட்டம் வருதுன்னு சொல்றதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் லஜ்ஜையா இருந்தது. அதனால நான் சொன்னேன், கிருஷ்ணகாரண சபால காலத்தால 7 மணிக்கு ஆரம்பம், நீங்க ஒரு 7 மணிக்கு அங்க வாங்குவோம், நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன். சொன்னபடி வந்துட்டார். அவ வந்தா 7 மணிக்கு தான் நான் ஆரம்பிக்க போறேன். அவ 6:45 வந்துட்டா. உள்ள வந்தா அவளால உள்ளேயே வர முடியும். வெளியில டிவி வச்சிருக்கா, அதை பார்த்துட்டு நான் நின்று இருக்கேன். 6:45 ஃபுல் ஆயிடுச்சு. நான் பிரவச்சனம் முடிச்சுட்டு வெளியில வரும்பொழுதுதான் அவளை பார்த்தேன். அவ சாரி அப்படின்னா, எனக்கு எதுக்குன்னு, கூட்டமே வரலன்னு நான் உங்கள்ட்ட கேட்டது தப்பு, என்னால உள்ள கூட உங்களை பார்க்க முடியல, அதனால நான் என் அபிப்பிராயத்தை மாத்திருந்தேன்னு சொன்னோம். இப்பயுமே சில பேர் அதுவாக நான் பஜனையோட பிரவச்சனம் பண்றேன், பிரவச்சனத்துக்கு கூட்டமே வரதில்லை அப்படின்னு இப்ப சமீபமா சொல்லிட்டு இருக்கேன். மேக்சிமம் நான் 30 பேர் வரா, 40 பேர், அதுக்கு மேல வரதில்லை. இங்க பார்த்தாதான் தெரியும் பஜனை இல்லை. ராம குணங்கள் தான், ராமாயணம் தான். வெளியில போகாது, வெளி சப்ஜெக்ட் கிடையாது. இந்த ட்ராக்ல தண்டவாளத்துல ரயில் போற மாதிரி ராமச்சரித்திரம். இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கேன். நான் உள்ள வரும் பொழுதே நான் நிஜமாவே பிரமிச்சேன்.
இந்த நன்னா பிரவச்சனம் பண்ணினா தீர்மானமா பக்தாள்லாம் வந்து ஒரே கணக்கு. பிரவச்சனம் நன்னா இருந்தா தீர்மானமா வரும். இப்பெல்லாம் வரதில்லைன்னு சொல்றதே அசட்டு தான். அதனால தாமோதர தீட்சிதர் இப்ப இந்த டாப் 10ங்கிற பதிலா இங்கிலீஷ்ல அது மாதிரி பிரவச்சனத்துல அதுல இருக்கிறவர் அவரு இங்க சொல்றது இல்லைன்னா எல்லா இடத்துலயும் உங்ககிட்ட கேட்டா சொல்றது. இப்போ ஒரு பெரிய ஃபங்க்ஷனா ஒருத்தர் நடத்துறா, பல பேரை கூப்பிடுறா, ரொம்ப கிராண்டா பண்ணும் பொழுது அவ அந்த யாரெல்லாம் கூப்பிடலாங்கும் பொழுது இவர் பேர் இல்லாம இருக்கவே. அதுக்கு காரணம் உழைப்பு தான். நிறையா அது சின்சியரா இருக்கும். நாம எந்த காரியம் பண்ணினாலும் சின்சியரா இருக்கும். இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு என் குருஜி ஞாபகம். ஒரு 35 வருஷம் முன்னாடி இங்க கதை சொல்லியிருக்காரு ராமசுவாமி கோவில்ல. அந்த கூட்டத்தை சொல்லுவாள் நபூதோ நபவிச்சதியும் அந்த பத்தாளுடைய கூட்டம். இங்க வந்திருந்த பெரியவா ஏதாவது இருந்தா தெரியும். அவ்வளவு கூட்டம். தாமோதரர் தம்பி சொன்ன மாதிரி நான் பிரவச்சனம் தான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பிரவச்சனம் தான் ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்ததுல இருந்து பஜனை பண்ணதுங்கிற ஆசை வந்தது. அவரை பார்த்ததுனால வந்தது. அப்புறம் அவர் மெட்ராஸ்ல இருந்தா லாய்ட்ஸ் ரோட்ல தான் இருப்பார். நான் மெட்ராஸ் போகும்போதெல்லாம் அவரை பார்க்காம வரவே மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு பித்து மாதிரி ஏதாவது. ஏன்னா உண்மையாவே சக்கரவர்த்தி தான் பஜனையில். ஆட்சேபனையே இல்லை. இன்னைக்கு கோவிந்தபுரத்துல இவ்வளவு பெரிய பாண்டவன் சன்னிதி இருக்கணும். இதுக்கு மூலமே குருஜி தான் மூலம். பஜனை பண்ணி ஒருத்தரால இப்படி பண்ண முடியும்னு நம்ம காமிச்சது யாரு? என்னாங்கூர்ல இந்த பாண்டவங்களை பிரதிஷ்டை பண்ணி கம்பீரமான பாண்டவம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரம் இருக்கு. ஒரு குக்கிராமத்துல கோவில கட்டி அவர் பஜனை பண்ணியே பொன்னுசாமின்னு ஒருத்தர், ஜப்பான் பொன்னுசாமி. அவர் குருஜி எனக்கு கோவிலுக்கு தரணும், என்ன தரணும்னு கேட்டார். நான் சொல்றது 90 35 வருஷம் முன்னாடி. அவர் சொல்றாரு உனக்கு என்ன தோணினதோ கொடுடா அப்படின்னார். அவர் வாடாப்படான்னு 1,11,11,111 ரூபாய் செக். 35 வருஷம் முன்னாடி. இதெல்லாம் பஜனை நாம சங்கீதம். அதுல எனக்கு அதுல ருச்சி வந்த உடனே நான் அவரை பார்த்து அதுல ஈடுபாடு வந்து கொஞ்சம் ட்ராக் மாறி போயிடுச்சு. பஜனையில வந்து நான் பஜனைக்கு 93, 94 அப்புறம் தான் ஃபுல்லா பஜனைக்கு பண்ணது. 83லேருந்து 93 10 வருஷ காலம் பிரவச்சனம் ஒண்டிதான் பண்ணிட்டு. ராமாயணம் பாகவதம் ராமாயணம் இப்படியே பிரவச்சனம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பஜனையில ஒரு ருச்சி வந்து கொஞ்சம் வேற வழின்னு அர்த்தம் இல்லை, தேவையான ஒரு காரியம். ஜனங்களுக்கு, பாமர ஜனங்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு எல்லாரையும் இன்வால்வ் படுத்துறதுக்கு ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் மாதிரி அது அவசியம். ஆனா என்னதான் பிரவச்சனம் பண்ணினாலும் பஜனை பண்ணினாலும் பக்த விஜயம் சொன்னாலும் இந்த ராமாயணம் பாகவதம் சேர்க்காம சொன்னா எடுபடவே எடுபடும். நீ ராமாயணம் ஒரு விடியும் சொல்லிதான் ஆகணும், பாகவதம் சொல்லிதான், அப்பதான் எடுபடும். நமக்கு இப்படி விஸ்தாரமா கேட்கறதுக்கே ஒரு பாக்கியம். 9 நாள்ல ராமாயணம் சொல்லணும்னா என்ன பண்ண முடியும்? அயோத்தியா இப்போ அருமையான இடம். கந்தர்வராஜ பிரதிமம் அப்ரவீத். இதுக்கு முன்னாடி இதே கந்தர்வராஜ பிரதிமம் வந்திருக்கு, சர்வாலங்கார பூஷிதம். இப்ப தொடச்சு விட்டா மாதிரி திருமேனியில ஒரு 1.5 முழம் உயரம் மரவுருவிதான் இருக்கு. ஒரு திருவாபரணம் கிடையாது. கோதண்ட பாணியா இருக்கு. இடுப்புல மரவுரி ஜடை இனிமேதான் வரும்போது எல்லாத்தையும்
ராஜாங்கிற ரைட்டு போன பிறகு அந்த சின்னத்தை உபயோகப்படுத்த கூடாது. அவர் ரிஷி மாதிரி இருக்கணும்னு வேற கை கேட்டு இப்ப அது மாதிரி வந்துட்டார். அந்த பெருமாளை கந்தர்வராஜ பிரதிபம் ஒரு அழகு. அதனாலதான் பிரத்யேகமா இந்த குணம் ராமனுக்கு உள்ள குணம் கிருஷ்ணனுக்கு கூட என்ன குணம்னா, கிருஷ்ணனை கண்டு மயங்கிருக்கா எல்லாரும். மயங்காதவா யார்? கிருஷ்ணனுக்கு பார்க்கலாம் மயங்குவா. அதான் கிருஷ்ணாவதாரம். அது விஷயம் இல்லை. ராமாவதாரத்துல என்ன விஷயம்னா, பும்சாம் மோகன ரூபாய். அந்த கிருஷ்ணாவதாரத்துல மயங்கினது மேக்சிமம் ஸ்திரீகள். ராமாவதாரத்துல எப்படின்னா, திருடச்சித்தம் வைராக்கியம் உள்ள ரிஷிகள்லாம் வனவாசத்துக்கு வந்த காலத்துல ஒரு தடவை ஆலிங்கனம் பண்ணிட்டா போதும். ஏன்னா பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய சர்வாலங்கார மூழிதனான ராமரை பார்த்து மோகிக்கல. தலையில ஜடையும் இடுப்புல மரவுரிமையும் தொடச்சு விட்டா மாதிரி இருக்கிற திருமேனியில உள்ள ராமரை பார்த்துதான் மயக்கம். இப்ப இங்க உள்ள வந்தா இது அச்சாவதாரமா இல்ல? இந்த ராமரை பார்த்தா அச்சாவதாரம் பேசல ராமர். அத அச்சாவதாரத்தை அனுபவிக்கிறது ஒரு பாக்கியம் இருந்தாதான் அந்த திருமுகம் சொல்லும் நமக்கு. அவருடைய இன்கன்வீனியன்ட் அது சொல்லும், கன்வீனியன்ட் சொல்லும், சுகத்தை சொல்லும், வருத்தத்தை சொல்லும். அதெல்லாம் அனுபவிச்சாதான் புரியும். இந்த பெருமாள் அதுவும் இங்க நான் எப்படியும் வருஷத்துக்கு ஒரு தடவை ராமரை சேவித்து அத முக்கியமா குதிரை வாகனத்தை அன்னைக்கு வருது. அன்னைக்கு நபூதான் பவிஷ்யதி. இந்த ஜெகத்துல எந்த சந்நிதியிலையும் கிடையாது. ஒரு புருஷன் ஏறி உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். புருஷாகிருதி அந்த குதிரையில உட்கார்ந்தா எப்படி இருக்கும். அத பின்னாடி பார்க்கணும். அந்த காலம் மடக்கி வச்சிருக்கிறது, தொங்க விட்டுருக்கிறது, அந்த அழக இந்த ராமர்கிட்ட மயங்காத வாழே கிடையாது. இதோ பும்சாம் போன ஒரு ரூபாயான ராமாவதார காலம். இன்னைக்கு 2025 நம்ம கும்பகோணத்துல ராமசுவாமி கோவில்ல இந்த ராமர்கிட்ட மயங்காத வாழே கிடையாது. இப்படி ஒரு ராமர் அவருக்கு இருக்கு. அவருக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணின பெரிய பாக்கியம் தாமோதரன். ரொம்ப உத்தமமான காரியம். இப்படி ஒவ்வொரு காண்டமா விஸ்தாரமா சொல்றது. எல்லாத்துக்கும் மேல ஒரு சந்நிதியில அந்த பெருமாள் சாநித்தியமா இருக்கணும். பக்தாளுக்கு பிரார்த்தனை பண்ணினதெல்லாம் கிருப பண்ணணும்னா அர்ச்சகால் கையில தான் இருக்கு. மயில் மாதிரியா பெருமாள். மயில் மாதிரி மயில் தோகையை விரிச்சுக்கும் பொழுது வெளியிலேருந்து ஒண்ணு ஆட் பண்ணி அலங்காரம் பண்ணிக்கல, அதுகிட்டே தான் இருக்கு. அதுக்கு சந்தோஷம் வரும்பொழுது தோகையை விரிக்கிறது. அது நார்மலா ஆயிட்டா அத பழையபடி வச்சுட்டு அந்த மயில தோகை விரிக்கிறதுக்கு எப்படி ஒரு சூழ்நிலை தேவைப்படுறதோ அது போல பெருமாளை மயில் தோகை விரிக்கிற மாதிரி பண்றவாதான் அர்ச்சகாள். இவாளுடைய ஒரு ஈடுபாடு சேவை பண்ணி வைக்க. அந்த வாஸ்தவமா அவரை பார்த்த உடனே தார்தாரியா கண்ல ஜலம் வருது. இந்த ராமர் அப்படி ஒரு சகுடும்பமான ராமர். குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தி. குடும்பம் முழுக்க சௌக்கியமா இருக்கணும்னா இந்த ராமரை பார்த்தாதான் இருக்கும். எல்லாம் சகுடும்பமா இருக்கு. பத்னியோட இருக்கார், பிராதாக்களோட இருக்கார், ஆஞ்சநேய சுவாமியோட இருக்கார். இந்த ஹனுமாரும் பஜனை பண்ற ஹனுமாரா இருக்காரு ராமத்தை. இப்படி ஒரு சந்நிதி அபூதமான பவிஷ்யம். அது நம்ம கும்பகோண வாசிகளுடைய பாக்கியம் தான் நமக்கு ராமன்.
இது அமைஞ்சா இது ரொம்ப ஆச்சரியமா பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கார். இதுல நான் பத்ரிநாத்ல இருந்து வரேன். சின்ன முன்னாடி அங்க போயிட்டு இன்னைக்கு காத்தால தான் வந்தேன். அங்க போய் பத்ரிநாராயணனை சேவிச்சா கவர்மெண்ட் என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க எல்லாரும். போய் பார்க்கணும் பத்ரிநாத். மெட்ராஸ் மவுண்ட் ரோடு மாதிரி பண்ணி வச்சிருக்காரு ரோட பத்ரிநாத். ஏற்கனவே கவலைப்படுவோம், அந்த சின்ன ரோடுல கிராசிங் எல்லாம் இருக்கும், கவலைப்படுவோம். 3 வண்டி சேர்ந்தா மாதிரி போற அளவுக்கு அகலம், துளி கூட பயம் இல்லை, அப்படி ஒரு ரோடு வசதி. சந்நிதியில போனா சேவிக்கிறதுக்கு ட்ரபிள் இல்லாம அரேஞ்ச்மெண்ட்ஸ். நமக்கு இப்படி ஒரு கவர்மெண்ட் கிடைச்சதுனாலதான் பாரத தேசத்துல இதெல்லாம் நமக்கு சாத்தியம். நான் அருமை தெரிஞ்ச வாழ்க்கை இருக்கணும். இந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அருமை தெரிஞ்ச வாழ்க்கை. எங்க அப்பா 10 வைதிகா வந்தா அந்த அக்ஷத ஆசீர்வாதம் முடிஞ்சிட்டு ஸ்வஸ்தி சொல்றா பொறுப்பா. ஸ்வஸ்தி மந்திரார்த்தா அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லுவா, ததாஸ்து சொல்லுவாப்பா. எங்க அப்பா என்ன பண்ணுவார், எல்லாம் முடிச்ச உடனே அந்த அவரை பார்த்து சொல்ல சொல்லுவார், ராஜா தார்மிகோ விஜயி பவத்து சொல்ல சொல்லுவார். எங்க அப்பா எப்போதும் யாரை பார்த்தாலும் சொல்லுவார். அப்படி எல்லா வைதிகாலும் ததாஸ்துன்னு சொன்னாதான் நல்ல ராஜா கிடைப்போம். இப்ப நமக்கு எத்தனை வைதிகாலுடைய ஒரு அனுகிரகம், அவ ததாஸ்து சொன்ன பலன் நம்ம காலத்துல பலிச்சிருக்கு. அதனால பத்ரிநாத்தோ கேதார்நாத் இப்படி பண்ணி வச்சிருக்கா. அதை சேவிச்சுட்டு வந்தேன். இப்ப இன்னைக்கு ராத்திரி மெட்ராஸ் போறேன். 3 நாளைக்கு அங்க சத்சங்கம். இன்னைக்கு வந்துட்டு வரேன். பிரவச்சனத்துக்கும் வரணும். இவர் தாமோதர தீட்சிதர் சொன்ன மாதிரி எனக்கு என்னதான் பஜனை பண்ணாலும் இப்படி குணங்களை சொல்றதுதான் எனக்கு திருப்தி தான். பிரவச்சனம் அது ரொம்ப திருப்தியான விஷயம். வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பக்தாருடைய மனசுக்கும் நமக்கு தான் சம்பந்தம். பிரவச்சனம் நிறைய தர்மங்களை சொல்ல முடியும். இது ரொம்ப அவசியம். குடும்ப தர்மம் பயங்கரமா ஸ்பாயில, ரொம்ப மோசமா போயிடும். அதுல நம்ம தமிழ்நாடு தேவலாம், அது ஒன்றும் ஆட்சேபனையே. இப்ப நான் பத்ரிநாத் போனேன்னு அங்க 6 மணிக்கு விஷ்ணு சகஸ்ரநாம சேவைன்னு நான் அங்க அவ அரேஞ்ச் பண்ணி என்ன அதுக்கு டிக்கெட் வாங்கியிருந்தேன். நாங்க ஒரு 5 பேர் பேர் அங்க சாஸ்திரநாமம் சொல்றேன். 10 ஆள் உட்கார்ந்து இருக்கா. அங்க ஒரு கோஸ்வாமி மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்றார், சந்நிதியில உட்கார்ந்து ஒருத்தர் துளசி அர்ச்சனை பண்றார் பெருமாளுக்கு. இப்ப அவர் சாஸ்திரநாம மைக்கில சொல்றாரு, 100 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. நாங்க 5 பேர் சாஸ்திரநாமம் சொன்னோம். யாரு சொல்றான்னு நான் பார்த்தேன், ஒருத்தர் கூட சொல்லல. தெரியல. ஒரே ஒரு வைஷ்ணவர் ஒருத்தர் திருமணம் அவர் சொன்னார். எங்க 5 பேரை தவிர அவர் 94 பேருக்கு தெரியல. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல 100 பேர் உட்கார்ந்துட்டா 50 பேராவது சாஸ்திரம் சொல்லுவா, கூட சொல்லுவா, ஃபாலோ பண்ணுவா, புத்தகத்தை வச்சுன்னு பண்ணுவா. நம்ம தமிழ்நாடு எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கு. ஜனங்களுக்கு அவ்வளவு சிறந்த குழந்தையிலேருந்தே சொல்லிக் கொடுக்குறோம். சாஸ்திரநாம கிளாஸ் அதெல்லாம். அது போல நமக்கு இப்படி ஒரு தர்மங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ராமாயணம் ரொம்ப முக்கியம். அது அயோத்தியா தான் பெரிய பாக்கியம் உங்களுக்கு இந்த தொடர்ந்து அனுபவிக்கிறதுக்கு. அதனால இது இவர் நடுப்புல ஒரு 2 வருஷம் சொல்லலையா, ஒரு வருஷம் கேப் இருக்குது. அது மாதிரி வரவே கூடாது. நீங்க நம்ம பட்டாச்சார சுவாமி முன்னாடியே சொல்லிடணும், ரொம்ப பிஸியா இருக்கிறவர். அதனால கும்பகோணத்துல இங்க நீங்கெல்லாம் கேட்கறது சந்தோஷம்.
பெருமாள்ல கேட்கிறாரு, அவருக்கு என்ன அனுமார் அவர் ராம அண்ணா சொல்லுவது இப்ப சொன்னார், வீணைய தம்புராவ மீட்டு ராமாயணத்தை கானமா ஆஞ்சநேய சுவாமி பண்ணி பட்டாபிஷேக சர்க்க பூர்த்தியான உடனே இந்த ராமர் காட்சி கொடுத்தார். அப்ப ராமாயணத்துக்கு இந்த ராமர் எவ்வளவு முக்கியத்துவம். அதனால இது எத்தனை நிர்பந்தம் இருந்தாலும் வருஷா வருடம் ஒரு 10 நாள் இந்த ராம குணத்தை அனுபவிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணணும், அவசியம் பண்ணணும். அதனால அது கடந்த எங்களுக்கும் ராமச்சந்திர பிரபுவருடைய பரிபூர்ண கிருபை கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை. கிருபை அப்படிங்கிறது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, பகவான் நேரையா வரான், அது கிடையாது. சாதுக்கள் மூலமாக தான் பகவான் தன்னுடைய அனுகிரகத்தை வெளிப்படுத்துறான் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. இது மாதிரி மகான்கள்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பிளைன் விசிட் இல்லை. இப்ப எனக்கு டைம் இல்லையே தவிர விட்டா இதே மாதிரி 25 நாள் ஒரு மாசம் சொல்லுவேன். ஆமா ஆமா, ஏன்னா அந்த ஒரு சொல்லணுங்கிற ஆசை, இந்த கதை இது மாதிரி கேட்கிறவா அமைஞ்சா, ராமபிரானுடைய சந்நிதியும் சாநித்தியத்தோட அமைஞ்சா, அது மாதிரி அந்த ஆசையோட சொல்றவாளுக்குதான் அதுவே புரியும். பத்து நீங்க கை தட்டுறதுக்காகவோ, நீங்க சிரிக்கிறதுக்காகவோ, இல்ல உங்களுக்கு பேர் எடுக்கிறதுக்காகவோ, முடிஞ்ச உடனே கழுத்து போட்டுக்கிறதுக்காகவோ எல்லாம் இந்த ராமாயணம் கிடையாது. நானே கதை சொல்றதவே நீங்க கவனிச்சிருக்கலாமே. நான் இப்ப அண்ணா சொன்னாரு கம்பராமாயணம்லாம் கலந்து, நான் நேத்தி கூட சொன்னேன் உங்கள்கிட்ட, என்னால இன்னொரு ராமாயணம் சொல்றதுக்கு டைம் இல்லைன்னு. என்னால இந்த வால்மீகி ராமாயணத்தையே தாண்டி இன்னொரு ராமாயணத்துக்கு போக முடியல. அதுவே இன்னைக்கு இத்தனை நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, பாதிதான் இல்ல பாக்கி இருக்கு. ஏன்னா அப்படி திருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராச்சேத சமகல்மஷம் அப்படின்னு ராமகுணத்தை லோகத்துக்கு காண்பிச்ச வால்மீகிக்கே திருப்தி ஏற்படலைன்னா நாமெல்லாம் எங்க சொல்லுவோம்? ஏற்பட்ட ராமகுணம் எல்லையற்றது ராமகுணம் ரூபம் மாதிரி. அது எத்தனை பேர் அனுபவிச்சாலும் விதவிதமா அவ சமைச்சா நாம சாப்பிடுற மாதிரி குணம் இதெல்லாம். ஒரே பசி நிவர்த்தியான ஆகாரமா இருந்தாலும் இவர் இதனா சமைக்கிறார், அதனா சமைக்கிறோங்கிற மாதிரி அவாவா அந்த குணத்தை அனுபவிச்சு பேசும்போது இந்த கேட்கிறவாளுக்குதான் அந்த வாக்கியம். அது இது ஒரு நாளையோட பூர்த்தியா இருக்கு. சாயங்காலம் 5லேருந்து 7 பகவானுக்கு திருமஞ்சனம், ராத்திரி வந்து இந்த அயோத்தியா காண்டம் எதிர்வரிந்தம் போறதோ ஓரளவு 8:15 மணின்னு சொல்லிட்டு அப்புறம் பட்டாபிஷேகம் சொல்லிதான் கூட்டு பண்ணுவேன். பாதியிலும் நிறுத்தக்கூடாது. ராமபிரானை பார்த்து சீதை கேட்க இதை எப்படி கட்டிக்கணும் அப்படின்னு சொல்ல இன்னைக்கு மணி ஆயிடுத்து, நாளை சாயங்காலம் சொல்றேன் ராமன்.